கண்ணீரை துடைக்காம முஸ்லிம் பெண்களுடைய எல்லாரும் என்னவோ தலாக் தலாக் தலாக்னு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு முஸ்லிம் பெண்கள் நடு வீதிக்கு வந்தது போன்ற ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி நீங்க ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஒரு இடத்துல மோடி பேசுறாருங்க, அதாவது பெண்கள் இந்து பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு அவரே பேசுறார். கழிப்பறைகள் இல்லாமல் பெண்கள் செல்கிறார்கள். அடிப்படை வசதி கூட இந்தியாவில் பல கிராமங்கள்ல இல்ல, கழிப்பறை வசதி கூட இல்ல. மோடியே சொல்றாரு அவருடைய வலியும் வேதனையும் கண்ணீர் துடைப்பதாக இருந்தால் முதல்ல இவங்களுடைய கண்ணீரை துடைத்து விட்டு வாருங்கள். 620 மில்லியன் கழிப்பிடங்கள் இன்று இந்தியாவுக்கு தேவையா? இந்து பெண்கள் பொது வெளியில போய் கழிப்பிடத்திற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். கழிப்பிட வசதி இல்லை என்று சொல்லக்கூடியதை ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவோ. பெண்கள் எல்லாம் படிக்க வைக்கிறோம், முஸ்லிம் பெண்களை படிக்க வைக்கிறதுக்கு அக்கறை இருக்காது. ஏன்னா இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை பிடிக்கிட்டாங்க. ஹிஜாப் அணிந்து கொண்டு நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிக்கு வரக்கூடாது என்று தடை விதித்தார்கள். 21,000 பள்ளிக்கூட மாணவிகள் ஹிஜாப் அணிய முடியவில்லை என்பதற்காக தேர்வு எழுத முடியாத நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். முஸ்லிம்கள் படிக்கிறதுக்கு இவங்க எப்பவுமே கவனம் செலுத்த மாட்டாங்க. நீங்க கொண்டு வரக்கூடிய இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்களையாவது படிக்க வைக்கணும்ல. பேட்டி பச்சாவ் பேட்டி படாவோ, பெண்களுடைய படிப்பு கல்விக்கு முன்னேற்றத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 446 கோடி. இதுல இந்த திட்டத்தை கொண்டு வந்து இதை பிரச்சாரம் பண்ணணும்ல. மோடி இப்படி ஒரு பேட்டி பச்சா பேட்டி படாவோன்னு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். பேனரு, டிவி விளம்பரம், அந்த விளம்பரம், இந்த விளம்பரம்னு அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும்னு ஒதுக்கப்பட்ட தொகை அந்த 446 கோடியில 78%. மொத்த தொகை கிட்டத்தட்ட கணக்கு போட்டா 352 கோடி வருது. ஒதுக்குறது 446 கோடி, அதுக்கு விளம்பரத்துக்கு 352 கோடி. என்ன நீங்க இந்து பெண்களுடைய கண்ணீரை துடைக்க போறீங்க? கழிவறை இல்லாம இருக்கிறாங்க, கல்வி இல்லாம இருக்கிறாங்க, ஊட்டச்சத்து இல்லாம இருக்கிறாங்க, உணவு இல்லாம இருக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு விதவைகளாக வாழ்வதற்கு வழி இல்லாமல் பல இடங்களில் இன்னைக்கு தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணீரை துடைக்காம முஸ்லிம் பெண்களுடைய எல்லாரும் என்னவோ தலாக் தலாக் தலாக்னு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு முஸ்லிம் பெண்கள் நடு வீதிக்கு வந்தது போன்ற ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி நீங்க ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்டம் பேட்டை கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மார்க்க விளக்க கூட்ட நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இதிலே இஸ்லாமியர்களின் சமூக பொறுப்பு என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் சமூக சிந்தனை உள்ளவர்களாக, சமூக பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறைய போதனைகளை நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாதையில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது கூட இறை நம்பிக்கையில் உள்ளது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய, மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய பொருட்கள் பாதையில் இருந்தால் அதை நீங்கள் அகற்ற வேண்டும், அது நம்பிக்கையில் உள்ளது என்று ஒரு சமூக பொறுப்பு உள்ளவர்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல நேரங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் ஓடோடி சென்று உதவ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு பல இடங்களிலே சொல்லித் தருகின்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த நாங்கள் சமூகத்திலே புறையோடி இருக்கிற பல அனாச்சாரங்களை, பல மூட நம்பிக்கைகளை, இணை வைப்பு கொள்கைகளை எல்லாம் நாங்கள் அகற்றி பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளை தான். வல்தக்கும் மின்கும் உம்மத்தன், உங்களில் ஒரு கூட்டம் தயாராக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை விட்டு மக்களை தடுக்க வேண்டும். அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்ற அந்த போதனையின் அடிப்படையில் தான், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் எங்களுடைய இந்த பணிகள் அமைந்திருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்திலே பொறுப்புள்ளவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் 20, 30, 40 ஆண்டுகளாக இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய பிரச்சார நிகழ்ச்சிகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால்
முஸ்லிம்கள் தானே ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு பழைய வீடியோக்களை பல காட்சிகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம ஆச்சரியத்துடைய விளிம்பிக்கே போய்விடக்கூடிய அளவிற்கு உலமா பெருமக்கள் பேசியிருக்கிறார்கள். தர்கா வழிபாடை தூக்கி நிறுத்தி அவுலியாக்களிடம் கையேந்த வேண்டும் என்பதை முன்னிறுத்தி அவுலியாக்கள் தான் நம்மை இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்த்து வைப்பார்கள் என்பதை வலியுறுத்தி பல உரைகளை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். சமூக பொறுப்போடு சமுதாய சிந்தனையோடு மக்கள் மீது உள்ள அக்கறையோடு களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்து லட்சக்கணக்கான மக்களை இந்த ஏகத்துவத்தை நோக்கி நாம் அழைத்து வந்திருக்கின்றோம். பிரச்சார மேடைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 100 மசாலான்னு ஒன்று வச்சிருந்திருக்கிறாங்க. 100 மசாலா, ஆச்சி மசாலா, மருந்து மசாலா, இந்த மசாலா, கறி மசாலா, மீன் மசாலா, இதெல்லாம் இப்போ நம்ம பேசுறது. ஆலிம்கள் பேசுற 100 மசாலாவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு. இஸ்லாமிய சமுதாயம் இதை எப்படிதான் கேட்டுட்டு இருந்தாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அளவிற்கு 100 மசாலா. அதாவது வீட்டுக்கு மீன் வாங்கி வந்து தருவாங்க வீட்டுக்காரங்க, எல்லாருமே நீங்க மீன் சமைச்சிருப்பீங்க. ஆலிம்கள் 100 மசாலா சொல்லி இருக்கிறாங்க. மீனின் நல்ல மீன், அறுக்க முடியாத மீன், அது எந்த மீன்? மேடையில பயான். மீனிலே நல்ல மீன், அந்த மீன் அறுக்க முடியாத மீன், அது எந்த மீன்? வீட்டில் வந்து தரக்கூடிய எல்லா மீனும் அறுத்து தான் வருது, ஆல்ரெடி அறுத்த மாதிரி தான் இருக்கு. அது என்ன அறுக்க முடியாத மீன், அது என்ன நல்ல மீன் என்று கேட்டால் ஆமீன். இதைத்தான் அறுக்க முடியாத மீன் பாடம் நடத்தி இருக்கிறாங்க. என்னப்பா இது, இதெல்லாம் சால்ல வச்சு சாப்பிடவா போறோம்? என்ன பயான் பண்றாங்கன்னு தெரியாம மாவுல நல்ல மாவு, இடிக்க முடியாத மாவு, அது எந்த மாவு? இப்படி ஒரு கேள்வி. எத்தனையோ மாவு தெரியுது, இன்னைக்கு நம்ம அரைச்சி மாவுல சமைத்து கொண்டிருக்கிறோம். அது என்ன இடிக்க முடியாத மாவு, களிமா, அது என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி எடுத்தோம் என்று சொன்னால் ஈமானுக்கு எத்தனை கால்? ஒருவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறான், இந்த நம்பிக்கைக்கு எத்தனை கால்னு கேட்கிறான். ஈமானுக்கு ஏதுங்க கால்? எப்படிங்க கேட்கறீங்க? ஈக்கு எத்தனை கால், மானுக்கு எத்தனை கால்? இதை சொல்லி இதனுடைய டோட்டல் ஈமானுடைய கால். இப்படி கிறுக்குத்தனமாக இந்த சமுதாயத்தை வழி நடத்தி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை ஏவி தீமையை தடுக்க சொன்ன காரணமாக பிரச்சார களத்தை அமைத்து மக்களை விழிப்புணர்வை நோக்கி கொண்டு வந்திருக்கிறோம். பல இடங்களில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மூட நம்பிக்கையுடைய உச்சத்தில் முஸ்லிம்கள் இருந்தார்கள். நம்ம முன்னோர்களை எல்லாம் போய் கேட்டீங்கன்னா எல்லா நம்பிக்கையும் முஸ்லிம் இடத்தில் இருந்திருக்கிறது. பில்லி, சூனியம், பேய் பிசாசு, ஆவி, என்னென்ன பித்தலாட்டம் இருக்கும், எல்லா பித்தலாட்டத்தையும் உலகத்திற்கு அறிவை சொல்ல வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம், அந்த நம்பிக்கைகளில் உள்ள அந்த மூட பழக்கங்களை சொல்ல வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் அதை நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்ப கூட நீங்க போய் தாவா பண்ணி பாருங்களேன், முஸ்லிம்கள் கிட்ட நல்ல 5 வேளை தொழுவார், நல்ல பெரிய தாடி வச்சிருப்பார், நல்ல ஒரு பெரிய இவாதத்தாளி மாதிரியே இருப்பார். இப்ப கேட்டோம்னா எனக்கு என் மச்சான் சூனியம் வச்சுட்டாரு அப்படின்னு. என்னங்க உங்க மச்சான் எங்க சூனியம் வச்சுட்டாரு? வியாபார போட்டி. மச்சான் சூனியம் வச்சுட்டாரு, என்ன காரணம் கேட்டா வியாபார போட்டி. என்ன வியாபாரம்? அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி கூட போட்டி போடுற அளவுக்கு வியாபாரமா? ரொம்ப மில்லியன் கணக்கில், ட்ரில்லியன் கணக்கில் டர்ன் ஓவர் ஆகுதா? பொட்டி கடை. இந்த சின்ன பொட்டி கடையில இவர் அக்கா வீட்டுக்காருக்கு அவருக்கும் பொறாமையா, பிரச்சனையா, குடும்ப தகராறா, சூனியம் வச்சுட்டாரு. இதை எப்படிங்க நீங்க கண்டுபிடிச்சீங்க? என் கண்ணு முன்னாடி எலுமிச்சை பழத்தை அறுத்தாங்க, ரத்தம் ஓடுச்சு. ஜமாத்துல உள்ள சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டால் எலுமிச்சை பழத்துல கத்தியை அறுக்கிறதுக்கு முன்னாடி கத்தியில சில திரவங்களை தடவி விட்டு எலுமிச்சை பழத்தை அறுத்தோம் சொன்னா அது ரத்தமா ஓடும். இதெல்லாம் அடிப்படை கூட தெரியாமல் இந்த சமுதாயத்தை வழிகெடுத்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போதனைகளை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து அந்த மக்களை எல்லாம் மூட நம்பிக்கையிலிருந்து நம்ம மீட்டெடுக்கக்கூடிய வேலையை நாம் செய்திருக்கின்றோம். இப்படி நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சமூகத்திலே எது குறித்து கவனம் செலுத்த வேண்டுமோ அதையெல்லாம் கவனம் செலுத்தி இந்த சமுதாய மக்களை மீட்டெடுத்திருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயம் வரதட்சணையிலே மூழ்கி இருந்தது. முஸ்லிம்களுடைய திருமணமா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அனைவரும் வரதட்சணையிலே மூழ்கி இருந்த காலங்கள் இருந்தது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால்
லட்சக்கணக்கான வரதட்சணை இல்லாத திருமணங்களை நடத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்தி இருக்கிறோம். முஸ்லிம்கள் என்று சொன்னால் வட்டி வாங்கக்கூடியவர்களாக, வட்டி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்த காலம் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி மக்களை எல்லாம் இந்த சமூகத்தின்பால் அழைத்து வந்து சேர்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன போதனையின் அடிப்படையிலே இந்த சமுதாயத்தை புரட்டி போட்டிருக்கிறோம். அரசியல் தலைவர்கள் பின்னால் போன இளைஞர்கள், சினிமா கூத்தாடிகள் பின்னால் போன இளைஞர்கள், சினிமா கூத்தாடிகளுக்கு ரசிகர் மன்றம் வைத்த இளைஞர்கள் என்று இப்படி சென்றவர்களை எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்திலே அவர்களை எல்லாம் இந்த கொள்கையின்பால் மீட்டெடுத்து ஏகத்துவத்தின்பால் அழைத்து வந்து இன்று அவர்களை இந்த மார்க்கப்பணி செய்யக்கூடியவர்களாக நாம் மாற்றி இருக்கின்றோம். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தீனு நசீஹா. இந்த தீன் என்று சொன்னால் இது பிறர் நலம் நாடுவது, அடுத்தவங்க மேல அக்கறையாக இருப்பது தான் தீன். இது நம்மளை கடைபிடிக்க விட மாட்டேன்ட்டாங்க. உலமாக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த தீனே, இந்த மார்க்கம் என்பது பிறருடைய நலம் நாடுவது என்று சொல்லி மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்று இரத்த தான முகாம்களை ஏற்பாடு செய்கிறோம். ரத்தம் கொடுக்க போறோம். ஆலிம்கள் சொல்கிறார்கள், உலமாக்கள் சொல்கிறார்கள், ரத்தம் கொடுக்க கூடாது, ரத்த தானம் செய்யக்கூடாது. ஏன்? அது ஹராம், ரத்தம் கொடுக்கிறது ஹராம் என்று சொல்லி ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் மனிதனேயே பணிகளை செய்ய சொன்னார்கள். அடுத்த மனிதர்களுக்கு நலம் நாட சொன்னார்கள் என்று போனால் ரத்தம் கொடுக்காத, நான் அடிபட்டு கிடக்கிறான், ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது, அறுவை சிகிச்சையில் இருக்கிறான், பிரசவ வேதனை பெண்கள் இருக்கிறார்கள், அந்த நேரங்களில் ரத்தம் தேவைப்படுகிறது, ரத்தம் கொடுக்கலாம் என்று சொன்னால் அது கொடுக்க கூடாது, ஹராம். யார் இந்த ஃபத்வா கொடுக்கறாங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ஒரு அளவுக்கு ஓஞ்சி போயிருச்சு. அதெல்லாம் இந்த ஆட்டுக்கறி கடையில் ஆடு அறுத்த உடனே ஒரு சட்டியை வச்சு ரத்தம் பிடிப்பாங்க, இந்த ரத்தத்தை விற்பாங்க. எதுக்கு தெரியுமா? ரத்த பொரியல் செய்யறதுக்கு. நீங்க அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையிலே தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு பல மாற்றங்களை, பல புரட்சிகளை இந்த மண்ணில் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதில் காணாமல் போன ஒரு உணவு ரத்த பொரியல். ரத்தத்தை பொரிச்சு தின்னுகிட்டு, ரத்தத்தை தின்று கொண்டே ரத்தம் கொடுக்கிறது ஹராம். ஒரு மனிதனுக்கு நிர்பந்தம் என்று வந்துவிட்டால், தேவை என்று வந்துவிட்டால், அவன் உயிர் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லக்கூடிய வரையறையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு தங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையிலே உலமாக்கள் தீர்ப்பு வழங்கி கொண்டிருந்தார்கள். எங்க கிடைக்கும் ரத்தம்? ரத்தம் வேணுங்க நீங்க மனுஷனுக்கு. இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் யூனிட் ரத்தம் வேணும்ன்றான். சரி வேணுமாப்பா, போய் கண்டுபிடி, ஆராய்ச்சி பண்ணு. அதுதான் பண்ணிட்டு தானே இருக்கிறோம், சும்மாவா இருக்கிறோம்? என்னென்ன ரத்தம் இருக்குது, ரத்தத்துல என்ன வகை இருக்கு, என்ன குரூப் இருக்கு, என்ன பிரிவு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய பிளாஸ்மா என்ன, எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சிட்டோம், கண்டுபிடிக்க முடியல. மனிதனுக்கு ரத்தம் தேவை என்பதற்காக குரங்குல இருந்து ரத்தம் எடுக்கிறோம், செட் ஆகல. மாட்டுல இருந்து ரத்தம் எடுக்கிறோம், செட் ஆகல. பன்றியிலிருந்து கூட ரத்தத்தை எடுத்து நாங்க பொருத்தம் பார்த்தோம், செட் ஆகல. மனிதனுக்கு மனிதன் தான் ரத்தம் கொடுக்க வேண்டும் என்ற சூழல் இருக்கிறது. ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதன் உலகத்தில் நிறைய பொருளாதார செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு உலகத்தில் உள்ள எல்லா அறிவையும் செலவு பண்ணி அவனால் ஒரு ரத்தம் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை அமைக்க முடியலங்க, தோத்துட்டோம். மனிதன் இன்னைக்கு தோற்று நிற்கிறார், ரத்தத்தை உருவாக்க முடியாது. அல்லாஹ் என்ன பண்றானா, இப்ப நான் போய் ரத்தம் கொடுக்கிறேன், ரத்தம் கொடுத்துட்டு வந்து மீண்டும் 48 மணி நேரத்தில் மீண்டும் அந்த ரத்தம் என்னுடைய உடலிலே உற்பத்தி ஆகிறதா. அல்லாஹ் என் உடம்புக்குள்ள தொழிற்சாலை வச்சிருக்கான், என் உடம்புல இல்ல, உங்க உடம்புல இருக்கு. 700 கோடி தொழிற்சாலைகள் இன்று உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறது, ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள். இந்தியாவில் 4 லட்சம் யூனிட் தானப்பா வேணும், 138 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ரத்த தானத்தை ஒவ்வொருவரும் செய்தார்கள் என்று சொன்னால் 3 மாதத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒவ்வொருவரும் ரத்த தானம் செய்தால் ரத்தத்துக்கு எந்த தட்டுப்பாடு இருக்காது. அவ்வளவு ரத்தங்கள் இருக்கிறது. ரத்தம் கொடுக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்பு வராது என்று தெரு தெருவாக போய் பிரச்சாரம் செய்தோம். அங்கிள் ஆண்டி ரத்த தானம் செய்யுங்க, ஒரு உயிரை காப்பாத்துங்க என்ற ஒரு சின்ன குழந்தையுடைய வாய்ஸை போட்டு ஒவ்வொரு அந்த குழந்தைகளையும் தெருவில் பிரச்சாரத்திற்கு அழைத்து சென்று
மக்களை எல்லாம் மனிதநேய சிந்தனை உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறோம். இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒண்ணுங்க. கோயம்பேடுல ஒரு பெரிய பணக்காரர், அவர் கடையை கிட்டத்தட்ட ஒரு 30-40 கடை வச்சிருக்கிறார். வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் அவர்கிட்ட வேலை செய்யறாங்க. ஒரு எமர்ஜென்சி ரத்தம் வேணும், அவரால் கிடைக்கல, அவருக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. எவ்வளவு பேர் வேலைக்கு இருந்து என்ன பண்ண, தௌஹீத் ஜமாத்தை அணுகுகின்றார். அவருக்கு தேவையான அந்த ரத்தத்தை நாம் ஏற்பாடு செய்து தருகிறோம். இந்த நேரங்களில் ஒரு மனிதன் தவிக்கிறானே, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறானே, பணம் கொடுத்து ரத்தத்தை வாங்க முடியல, தன்னிடத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள், ரத்தம் கிடைக்கல. ஒரு சகோதரர் நம்ம ஜமாத்துல இருந்து போய் ரத்தம் கொடுத்துட்டு வந்துட்டார். ரத்தத்தை வாங்கின ஒரு சாதாரண ஆளுதான். அவர் அந்த போன பையன்கிட்ட பணம் கொடுக்கிறார். வந்தீங்க, உதவி செஞ்சீங்க, இந்த பணம் பிடிங்க. பணத்துக்கெல்லாம் இதை செய்யலைங்க. நாங்க எங்களுடைய இறைவன் ஒரு மனிதரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை வாழ வைத்த நன்மை என்று சொல்லுகிறான். அதனால நாங்க ரத்தம் கொடுத்துருக்கிறோம் என்று சொல்லி ரத்தம் கொடுத்துட்டு வந்துட்டார். நம்ம ஆபீஸ்ல உள்ள ஸ்டாஃப் கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு இந்த ரத்தத்தை வாங்கினாங்கல்ல, அவர் ஒரு பெரிய வாழைத்தாரை தூக்கிக்கிட்டு ஆபீஸ்க்கு வர, என்ன அறுவடை போட்டு இருந்தேன், முதல் தாரை இவருக்கு கொடுக்கணும்னு எடுத்துட்டு வரேன். எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உயிர் காக்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கக்கூடிய ஒரு சேவையாக இருக்கக்கூடியதை கூட செய்ய விடாமல் தடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளைக்கு மறுமை நாளில் போய் நம்ம நிற்கின்ற போது அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்பானா, நான் நோயாளியா இருந்தேனே, நீ என்ன நலம் விசாரிச்சையா? மனுஷன் லாஜிக் பேசுவான். நீ நோயாளியா? நீ தான் நோய் கொடுக்கிறவன், நீ தான் நோய் நிவாரணத்தை கொடுக்கக்கூடியவன், உனக்கு எப்படி நோய் வரும்? அல்லாஹ் கேட்பானா, இந்த மனிதன் இன்ன அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான், போய் விசாரிச்சியா? அவனுக்கு தேவையானதை செய்து கொடுத்தாயா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில கேட்பான். நான் பசியோடு இருந்தேனே, எனக்கு உணவு கொடுத்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். மனுஷன் லாஜிக் பேசுவான். உனக்கு பசியா? அல்லாஹ்வுக்கு பசி இருக்காங்க. எந்த தேவையில்லாதவன் அல்லாஹ். எல்லோருக்குமே ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ். உலகத்தில் உள்ள பறவை இனங்களுக்கு கோடான கோடி பறவை இனம் உணவளித்துக் கொண்டிருக்கிறான். விலங்கினங்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ். எவ்வளவு விலங்குகள், தாவரத்தை சாப்பிடக்கூடிய விலங்குகள் இருக்கு, இறைச்சியை சாப்பிடக்கூடிய விலங்குகள் இருக்கு, எல்லாத்துக்கும் உணவளிச்சிட்டு இருக்கிறான். கடல்ல திமிங்கலன் ஒரு மீன் இருக்குங்க, பெரிய மீன். ஒரே நேரத்தில் டன் கணக்காக உணவை உட்கொள்ளுமா, டன் கணக்கில். ஒரு நேரத்தில் சாப்பிடணும்னா 1000 கிலோ சாப்பாடு வேணும். அதுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ். நீ உலகத்தில் இருக்கக்கூடிய 750 கோடி மனிதர்களுக்கும் உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ். உனக்கு பசியா? அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய இந்த அடியான் பசியா இருந்தா நான் பாப்ப கேட்டியா? ஒரு முஸ்லீம் சமூக பொறுப்பில்லாமல், சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லாமல், சமூக சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. கட்டாயமாக சமூகத்தின் மீது, இந்த சமுதாயத்தின் மீது ஒரு முஸ்லீமுக்கு அக்கறை இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பல நேரங்களில் பாடம் நடத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். அதனாலதான் ஒவ்வொரு பேரிடர் காலங்களையும் ஓடுற மக்களை தேடி. நாளைக்கு அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கின்ற போது இந்த பாதிப்படை இருந்த மக்களை போய் பார்த்தியா, அவனுக்கு கொடுத்தியா, அவனுக்கு செய்தியா என்று கேட்கின்ற போது அந்த பதில் சொல்ல வேண்டும் என்ற தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னார், வானத்தில் உள்ள இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான். ஓடோடி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சுனாமி வந்தது, சென்னை வெள்ள நிவாரணம் வந்தது, கஜா புயல் வந்தது, ஓக்கி புயல் வந்தது, இப்படி ஒவ்வொரு நேரங்களிலும் சமீபத்தில் வந்த மிக்ஜாம் புயல் உட்பட பக்கத்து மாவட்டத்தில் தூத்துக்குடி பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பை சந்திச்சுட்டாங்க. உள்ள போக முடியாத ஒரு சூழல், நடுவில் ஆறு ஓடுகிறது. அதையும் கடந்து அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம் ஓடோடி சென்று அங்கு உதவி செய்தோம் என்று சொன்னால், அடிப்படையான நோக்கம் இஸ்லாம் எங்களை அப்படி பண்படுத்துகிறது, இஸ்லாம் எங்களை அப்படி உருவாக்குகிறது. இதை நாங்களா கஷ்டப்பட்டு தௌஹீத் ஜமாத்தா கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்றல்ல. இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பல இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறது.
சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதை நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது சமூக பொறுப்புல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எப்பவுமே தனியா நின்று எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாதுங்க. சமூகத்துக்கு வரும், ஒரு சாக்கடை அடைச்சிக்கிருச்சு, ஒரு சின்ன பிரச்சனை, ஈபி பிரச்சனை, இதை நான் தனியா போய் ஒரு பெட்டிஷனை போட்டு ஒரு சரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். சமூகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை, சமூகத்திலே மக்கள் சந்திக்கக்கூடியவைகளை எல்லாம் பார்த்து அதற்கு உதவ வேண்டிய பொறுப்பும் தேவையும் எனக்கு இருக்கிறது என்றால் நான் என்ன செய்யணும்? அப்ப ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில போய் சேர்ந்துடணுமா? இல்ல ஏதாவது ஒரு இயக்கத்தில் போய் அங்கு வகிக்கணுமா? ஒரு தனி மனிதனாக என்னால் செய்ய இயலவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சமூக மக்கள் முதல்ல உணர வேண்டிய தேவை இருக்கு. ஏன் நம்ம இருக்கிறோம் இந்த இந்திய தேசம், இந்திய தேசம் என்பது பாசிச சிந்தனை கொண்ட ஆட்சியாளர்களால் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த தேசம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமான தேசம் கிடையாது. பாகிஸ்தான் இருக்கு பக்கத்துல, அது ஒரு முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இலங்கை இருக்கு பக்கத்துல, அது குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. நேபாளம் இருக்கிறது பக்கத்துல, அது குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. இந்துக்களுக்கு என்று நேபாள் இருப்பது போன்று முஸ்லிம்களுக்கு என்று சில நாடுகள் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு என்று சில நாடுகள் இருக்கிறது, புத்திஸ்டுகளுக்கு என்று ஒரு சில நாடுகள் இருக்கிறது. இப்படி சித்தாந்தத்தின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய நாடுகள் இருக்கிறது. இந்தியா யாருக்கானது? இந்தியா இந்துக்களுக்கானதா? இந்தியா முஸ்லிம்களுக்கானதா? இந்தியா கிறிஸ்தவர்களுக்கானதா? இந்தியா சீக்கியர்களுக்கானதா? இந்தியா பௌத்தர்களுக்கானதா? இந்தியா பார்சிகளுக்கானதா? இந்தியா புத்திஸ்டுகளுக்கானதா? இல்ல. எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே உரிமை கொண்டாடவே முடியாது. ஏன் என்று சொன்னால் இந்திய தேசம் என்பது மத சார்பற்ற நாடு, எந்த மதத்தையும் சாராத ஒரு நாடு. அரசு என்பது மதம் பார்க்கவே கூடாது. ஆனா நம்ம வாழக்கூடிய நாட்டிலே ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மதம் பிடித்து திரிகிறார்கள். மதத்தின் அடிப்படையிலே இங்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழ்வது என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிஏஏ என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, குடியுரிமை திருத்த சட்டம். இது மதசார்பற்ற நாடு. பாகிஸ்தான்ல இருந்து, ஆப்கானிஸ்தான்ல இருந்து, பங்களாதேசத்திலிருந்து இந்திய நாட்டிற்கு ஒருவர் உள்ளே வந்தார் என்று சொன்னால் அவர் இந்துவாக இருந்தால் குடியுரிமை கொடுப்போம், கிறிஸ்தவராக இருந்தால் குடியுரிமை கொடுப்போம், பார்சியாக இருந்தால் குடியுரிமை கொடுப்போம், இப்படின்னு ஒரு லிஸ்ட போட்டுட்டு முஸ்லீமாக இருந்தால் மட்டும் குடியுரிமை கொடுக்க மாட்டோம். ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இங்கே அரசு மதம் பார்க்க கூடாது, அரசு மதம் கிடையாது அரசுக்கு. ஆனால் இங்க எங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், நாம் வாழக்கூடிய இந்த தேசத்துல சிஏஏ என்ற சட்டத்தை எதற்கு கொண்டு வந்தார்கள்? அடிப்படை எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. எல்லாரும் அதனாலதான் வழக்கத்துக்கு மாற்றமா சிஏஏ போராட்டம் நடக்கும் போது எல்லாரும் ஒன்று கூடி பெரும் திரள் போராட்டங்களாக அந்த போராட்டங்கள் மாறியது. நம்முடைய குடியுரிமையை பறிக்க பார்க்கிறானுங்க என்பதை உணர்ந்து கொண்ட இஸ்லாமிய சமுதாய மக்கள் எல்லோருமே சாலைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்படி ஒவ்வொரு சட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை நீக்கிறீங்க? பின்னாடி இருக்கிறது முஸ்லிம்கள். இந்த தேசத்துல மதம் பார்க்க கூடாது, ஆனா ஆட்சியாளர்கள் மதத்தை தான் பார்ப்பாங்கன்றதுக்கு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கத்தை நம்ம எடுத்து பார்க்கலாம். சொல்லப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால், காஷ்மீர் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம். அது நிறைய வரலாறு சொல்லணும், நேரம் பத்தாது. சரி, இந்தியாவில் உள்ள மாநிலம், இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எல்லாமே ஒரே நாடாக ஒரே சட்டமாக இருக்கணும். சரி, காஷ்மீருக்கு என்று சிறப்பு சட்டம் இருக்கிறது, 370 என்று சொல்லக்கூடிய சிறப்பு அந்தஸ்து காஷ்மீருக்கு இருக்கிறது, இதை நீக்க வேண்டும். இந்தியா ஃபுல்லா ஒரே நாடு, எல்லா இடத்துலயும் ஒரே சட்டம் இருக்கணும்.
காஷ்மீருக்கு மட்டும் தனியாக சட்டம் இருக்கிறது, அதை நீக்கணும். சரி, என்னப்பா சொல்லுது அந்த சட்டம்? சில அதுல உள்ள அந்த சட்டங்களை எடுத்து சொல்றாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, இந்தியாவில் நம்ம போய் எல்லா இடங்களையும் இடம் வாங்கலாமா, காஷ்மீர்ல போய் மட்டும் இடம் வாங்க முடியாது. இது இந்தியாவுக்குள்ளேயே நம்ம போய் ஏன் இடம் வாங்காம இருக்கணும்? அந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களையும் சிறைபிடித்து அங்க உள்ள எல்லா செல்போன் டவரையும் ஆஃப் பண்ணிட்டு அரசியல் தலைவர்களை எல்லாம் வீட்டு சிறையில் வைத்து மக்களை எல்லாம் முடக்கி வைத்து விட்டு தன்னிடத்தில் ராணுவ அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக ராணுவத்தை கட்டவிழ்த்து விட்டு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து 370 நீக்கினார்கள். நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த சிறப்பு சட்டங்கள் என்பது காஷ்மீருக்கு மட்டும் கிடையாது. சிக்கிம்ல இருக்கு, நீக்கிருக்கியா? மிசோரம்ல இருக்கு, நீக்கிருக்கியா? அருணாச்சலத்தில் இருக்கு, நீக்கிருக்கியா? மணிப்பூர்ல இருக்கு, நீக்கிருக்கியா? நீக்க மாட்டேங்க. முஸ்லிம்கள் என்று சொன்னால் மட்டும் கேட்பதற்கு நாதி இல்லை. முஸ்லீமை அடிச்சா யாரும் கேட்க மாட்டான். அவன் சட்டத்தில் கை வச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்ப நாகாலாந்து ஒரு இடம் இருக்கு இந்தியாவில், ஒவ்வொன்றுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்த மாதிரி நாகாலாந்துக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாகாலாந்துக்கு நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் ஒப்புகை சீட்டு வாங்கணும்ன்றான். என்னவா? விசா. இங்கிருந்து நான் துபாய்க்கு போறதுக்கு விசா வாங்கலாம், இங்கிருந்து நான் சவுதிக்கு போறதுக்கு விசா வாங்கலாம், இங்கிருந்து நான் ஆஸ்திரேலியா போக விசா வாங்கலாம், இங்கிருந்து நான் லண்டன் போக விசா வாங்கலாம். இந்தியாவுக்குள்ள போறதுக்கு ஏண்டா விசா? நாகாலாந்துக்குள்ள போறதுக்கு ஒப்புகை சீட்டு முறை வைத்திருக்கிறார்கள். முஸ்லீம்னா மட்டும் தனியா கண்ணை உறுத்துங்க, எல்லாத்துக்கும் தனி சட்டம், முஸ்லீமை மட்டும் உறுத்தது. சமீபத்தில் கர்நாடகாவில் இஜாப் பிரச்சனை வந்தது. என்னப்பா, மத அடையாளங்களை வெளிப்படுத்துகிறார்கள். யாரு? முஸ்லீம்கள் மட்டும்தானா? வேற யாரும் மத அடையாளத்தை வெளிப்படுத்தலையா? திருநீர் வைக்கலையா? விபூதி வைக்கலையா? அந்த சில நேரங்களில் கடவுளுக்காக மாலை அணிவித்து செல்கிறார்களே, அவங்க அடையாளத்தை வெளிப்படுத்தலையா? இந்தியாவில் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் உலகம் ஃபுல்லா போய் சுத்திட்டு வந்தார். எப்படி போனாரு? தலையில டர்பனை கட்டிக்கிட்டு போனார், தலைப்பாகையோடு போனாரு. ஏன் மத அடையாளத்தை அவர் வெளிப்படுத்தினாரு? சீக்கியர்கள் இன்னைக்கு பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற போது ஏன் மத அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார்கள்? எல்லாரும் வெளிப்படுத்தலாம், முஸ்லீம் நீ வெளிப்படுத்தாத. முஸ்லீம்கள் என்று சொன்னால் மட்டும் இந்த நாட்டிலே மதம் பார்க்கப்படுகிறது. வேற யாரையுமே அப்படி பார்க்க மாட்டான். முஸ்லீம் என்று சொன்னால் மட்டும் மதம் பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. முத்தலாக் தடை சட்டம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முத்தலாக்கு அப்படி சொல்லக்கூடாது, மார்க்கத்தில் இல்லை. சரி, இவன் அதுக்கு தடைன்னு கொண்டு வரான். சரி, அப்ப முத்தலாக் இல்லை, கேன்சல். முத்தலாக்கு தடை என்று சொன்னால் முத்தலாக் கேன்சல் ஆயிடுச்சு. இதான சட்டம். முத்தலாக் சொன்னால் 3 வருஷம் சிறை. ஆனா முத்தலாக் தான் கேன்சல் பண்ணிட்டிய, முத்தலாக்க தடை பண்ணிட்ட, முத்தலாக்கு இல்ல, முத்தலாக் தான் போயிருச்சு, அப்புறம் என்ன சிறை? முஸ்லிம் ஆண்களை சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக, சிறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் முத்தலாக் தடை சட்டம். பெண்கள் மேல பாசமா உங்களுக்கு? பெண்கள் மேல உள்ள நேசமா? முஸ்லிம் பெண்கள் கண்ணீர் சிந்தினார்கள், அதனால் மோடி அதற்காக முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தாரா? முஸ்லிம் பெண்கள் கண்ணீர் துடைக்கிறது இருக்கட்டும், முதல்ல இந்து பெண்களுடைய கண்ணீரை தொடங்க. இந்து பெண்கள் இன்னும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும், ஊரை சொல்ல மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் 8 லட்சம் இந்து பெண்கள் விதவைகளாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் வாழ்க்கை மொத்தத்தை இழந்து இன்னைக்கு நாடோடிகளாக இந்து பெண்கள் ஒரு இடத்துல புகுந்திருக்கிறாங்களே, என்ன செஞ்சீங்க? இந்து பெண்களுடைய கண்ணீரை தொலைச்சியா? ஒரு முஸ்லிம் பெண்களுடைய கண்ணீரை துடைக்கிறேன் என்று சொல்லி வந்து நிற்கக்கூடியதை பார்த்தோம். உலக அளவுல பட்டினி குறியீடு என்று சொல்லி ஒரு விஷயத்தை அளவுகோல் வைத்து ஒவ்வொரு நாட்டுடைய வறுமை எப்படி இருக்கிறது, செல்வம் எப்படி இருக்கிறது, மருத்துவம் எப்படி இருக்கிறது, சுகாதாரம் எப்படி இருக்கிறது, உணவு தேவைகள் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்கிறார்கள். அதுல இந்தியாவை ஆய்வு செய்துவிட்டு சொல்கின்றார்கள், இந்தியாவிலே பிறக்கக்கூடிய 32% குழந்தைகள், இந்தியாவில் பிறக்கக்கூடிய பாகிஸ்தான் இல்ல, ஆப்கானிஸ்தான் இல்ல, பங்களாதேஷ சொல்லல, இந்தியாவில் பிறக்கக்கூடிய 32% குழந்தைகள்
செய்ய போறார் மோடி? நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நாட்டில் எவ்வளவு கஷ்டம் இருக்கு, நாட்டில் எவ்வளவு, எதையுமே யோசிக்காம முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்துட்டா இந்தியா வல்லரசு ஆயிரும், இந்தியாவில் தேனாறு ஓடும், இந்தியாவில் பாலாறு ஓடும், பணம் மழை பெய்யுமா? முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்து என்ன நடந்துச்சு இந்தியாவில்? முஸ்லீம்களை வெறுப்புணர்வோடு காட்டணும். ஒரு இடத்துல மோடி பேசுறாருங்க, அதாவது பெண்கள் வந்து இந்து பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு அவரே பேசுறாரு. கழிப்பறைகள் இல்லாமல் பெண்கள் கழிவறைக்கு செல்கிறார்கள். அடிப்படை வசதி கூட இந்தியாவில் பல கிராமங்கள்ல இல்லை, கழிப்பறை வசதி கூட இல்லை. மோடியே சொல்றாரு, அவருடைய வலியும் வேதனையும் கண்ணீர் துடைப்பதாக இருந்தால் முதல்ல இவங்களுடைய கண்ணீரை துடைத்து விட்டு வாருங்கள். 620 மில்லியன் கழிப்பிடங்கள் இன்று இந்தியாவுக்கு தேவையா? இந்து பெண்கள் பொது வெளியில போய் கழிப்பிடத்திற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். கழிப்பிட வசதி இல்லை என்று சொல்லக்கூடியதை பார்க்கணும். ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவோ. பெண்கள் எல்லாம் படிக்க வைக்கிறோம். முஸ்லிம் பெண்களை படிக்க வைக்கிறதுக்கு அக்கறை இருக்காது, ஏன்னா இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை பிடிக்கிட்டாங்க. ஹிஜாப் அணிந்து கொண்டு நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிக்கு வரக்கூடாது என்று தடை விதித்தார்கள். 21,000 பள்ளிக்கூட மாணவிகள் ஹிஜாப் அணிய முடியவில்லை என்பதற்காக தேர்வு எழுத முடியாத நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். முஸ்லிம்கள் படிக்கிறதுக்கு இவங்க எப்பவுமே கவனம் செலுத்த மாட்டாங்க. சரி, நீங்க கொண்டு வரக்கூடிய இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்களையாவது படிக்க வைக்கணும்ல. கிட்டத்தட்ட இந்த திட்டத்துக்கு, இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி படாவோ அந்த திட்டத்துக்கு 446.72 கோடியை ஒதுக்கி இருக்கிறாங்க. பெண்களுடைய படிப்பு கல்விக்கு முன்னேற்றத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 446 கோடி. இதுல இந்த திட்டத்தை கொண்டு வந்து இதை பிரச்சாரம் பண்ணணும்ல. மோடி இப்படி ஒரு பேட்டி பச்சா பேட்டி படாவோன்னு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். பேனரு, டிவி விளம்பரம், அந்த விளம்பரம், இந்த விளம்பரம்னு அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும்ட்டு ஒதுக்கப்பட்ட தொகை அந்த 446 கோடியில 78%. மொத்த தொகை கிட்டத்தட்ட கணக்கு போட்டா 352 கோடி வருது. ஒதுக்கிறது 446 கோடி, அதுக்கு விளம்பரத்துக்கு 352 கோடி. என்ன நீங்க இந்து பெண்களுடைய கண்ணீரை துடைக்க போறீங்க? அவங்க பாவம் கழிவறை இல்லாமல் இருக்கிறாங்க, கல்வி இல்லாமல் இருக்கிறாங்க, ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கிறாங்க, உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு விதவைகளாக வாழ்வதற்கு வழி இல்லாமல் பல இடங்களில் இன்னைக்கு தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணீரை துடைக்காம முஸ்லீம் பெண்களுடைய எல்லாரும் என்னவோ தலாக் தலாக் தலாக்னு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு முஸ்லீம் பெண்கள் நடு வீதிக்கு வந்தது போன்ற ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி நீங்க ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, தலித்து மக்கள் அப்படின்னு பேசுவாங்க. தலித்து மக்களுக்கு அவர்கள் செய்த பாதகங்களை லிஸ்ட் போட்டாலும் நேரம் பத்தாது. விவசாயிகள், இந்த நாட்டினுடைய முக்கியமான விவசாயிகள் அப்படின்னு பேசுவாங்க. விவசாயிகளுக்கு இவர்கள் செய்த அநீதிகளை நான் பட்டியல் போட்டேன் என்று சொன்னால் எனக்கு நேரம் பத்தாது. வியாபாரிகளை நாங்கள் கவனிக்கிறோம் என்று சொல்வார்கள், பட்டியல் போட்ட நேரம் பத்தாது. கொரோனா நேரத்திலங்க சிறு குறு அந்த தொழில் அவங்களை வந்து தூக்கி விட போறேன் நான். நீ பேசுறா எவ்வளவு அந்த சிறு குறு தொழில்கள் இந்த இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் ஒரு ஊரே நாசமா போயிடுச்சுங்க. எழுந்திருக்க முடியாத அளவுக்கான நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். சமீபத்தில் இவங்களுடைய அந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றே சொல்றேன் கேளுங்களேன். அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி பாஜக சார்பாக நடக்குது. அழைக்கப்பட்டவங்க எல்லாம் அவங்க பாஜகவுடைய ஆட்கள் தான். வந்து அவர் கருத்து சொல்றதுக்காக வந்திருக்கிறார். ஆனால் அந்த கருத்து சொல்லும் போது நிறைய புகழ்றார். நீங்க கொண்டு வந்தது இதெல்லாம் திட்டம் நல்லா இருந்தது, அது சிறப்பா இருந்தது, அது அப்படி இருந்தது. குறிப்பு எடுத்துட்டு வந்ததுல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சொல்லும் போது சொல்றாரு, இனிப்புக்கு 5%, காரத்துக்கு 18% போடுறீங்க. இதை வந்து அவருடைய நோக்கம் என்னன்னா எல்லாத்தையும் உயர்த்தி 18 ஆக்கிருங்க அப்படின்ற நோக்கத்தில் சொல்ல வந்தவர். இது வந்து குடும்பங்கள பிரச்சனை ஆகுது, வரதானே செய்யும். தம்பிக்காரன் வந்து காரத்தையும் அண்ணங்காரன் இனிப்பையும் பண்றாருன்னு வைங்களேன். இவர் அதே அடுப்பு, அதே ஸ்டவ், அதே கேஸ், அதே கடாய், அதே மாவு எல்லாம் ஒண்ணுதான். அண்ணங்காரனுக்கு 18%, தம்பிக்காரனுக்கு 5%. வீட்டில் சண்டை வருமா இல்லையா? அதே மாதிரிதான் வேலை செய்யறேன், அதே மாதிரிதான் நான் உழைக்கிறேன். உன் தம்பிக்கு அந்த வருமானம், நமக்கே இந்த வருமானம். ஒரே மாவை பிசைந்து
அதே அடுப்பிலே அதே கடாயிலே போடுகின்ற போது சில இனிப்புகளை கலந்து போட்டோம்னாக்கா இவ்வளவு வித்தியாசமா என்கின்ற போது பல குடும்பங்கள்ல பிரச்சனை வருதுன்றத யதார்த்தத்தை பேசிட்டார். பெரிய ஒரு தொழிலதிபர், முக்கிய பொறுப்புல உள்ளவர், மக்களால் அறியப்பட்டவர், அவரையே கூனி குறுகி நிற்க வைத்தவர்கள் இந்த பாசிசவாதி. இவங்க வந்து வியாபாரிகளுக்கு முன்னேற்றத்தை தந்தாங்களா? இந்த தேசத்தை முன்னேற்றுவார்களா? இந்த நாட்டு மக்களுடைய நலனிலே அக்கறை உள்ளவர்களா? ஒரு இலவம் கிடையாது. கொரோனா நேரத்தில் தான் மக்கள் செத்து போனாங்க, செத்து மடிந்தார்கள். எந்த அக்கறையும் இல்லாதவர்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்னா மட்டும் தனி பார்வைங்க. இந்த இளைஞர் இங்க இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் சமுதாய அக்கறையோடு கொஞ்சம் திரும்புங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற சொன்னார்கள். வணக்க வழிபாடுகளிலே அக்கறையை செலுத்த சொன்னார்கள். அதையும் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது, இந்த சமுதாயத்தின் மீது உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும் என்பதை பல இடங்களில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். என்ன நடக்குது இந்த சமூகத்தில் கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பள்ளிவாசல் 450 ஆண்டு காலங்கள் வணங்கி கொண்டிருந்த ஒரு இறை இல்லத்தை இடித்து தரைமட்டமாக்குகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம். ராணுவம் நிற்கிறது, காவல்துறை நிற்கிறது, மீடியாக்கள் நிற்கிறது, அரசு வர்க்கம் நிற்கிறது, அனைவருமே கை கட்டி கொண்டு 450 ஆண்டு காலங்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்த ஒரு இறை இல்லத்தை இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள். இந்த சூழ்நிலையில நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த தேசத்துல முஸ்லிம்களுடைய நிலைமை என்னதாங்க? ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க பாராளுமன்றத்தில், வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் 1991. இது கொண்டு வந்தவங்க பாய் கிடையாது, இது கொண்டு வந்தவங்க முஸ்லிம்கள் கிடையாது. பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. என்ன சட்டம்? இந்தியா சுதந்திரம் அடைகின்ற போது அந்த காலத்தில் ஒவ்வொன்றும் எப்படி இருந்ததோ அது அப்படியே தொடரணும். கோயிலா இருந்தா கோயில், சர்ச்சா இருந்தா சர்ச்சு, பள்ளிவாசலா இருந்தா பள்ளிவாசல், குருதுவாரா இருந்தா குருதுவா, இப்படியே என்ன வழிபாட்டு தலமாக அது இருந்ததோ அப்படியே தொடரணும். 1947க்கு முன்னாடி என்ன நிலையில் இருந்ததோ அப்படியே தொடர வேண்டும். எக்ஸப்ட் பாபர் மஸ்ஜித். 91 சட்டம் கொண்டு வந்தார்கள், பாபர் மசூதியை தவிர. சரி, ஒன்னே ஒண்ணுதான் அவங்க இலக்கு என்று நாம் இருந்தோம் என்று சொன்னால், அடுத்து கேரளாவி கிட்ட வந்து நிக்கிறாங்க, அடுத்து மதுரை வராங்க, சாஹி ஈத்கா மஸ்ஜித்ல வந்து நிக்கிறாங்க. பாபர் அந்த அங்கு இருந்த ராமர் கோயிலை இடித்தார் என்ற பொய்யான கதையை சொல்லி, வரலாற்றில் இல்லாத பொய்களை சொல்லி அங்க வந்து ராமர் கோயில் கட்ட போறாங்க. தீர்ப்புல தெளிவா சொல்லிட்டாங்க, இது அநியாயம் தான், இது அக்கிரமம் தான், இங்க வந்து கோயில் இருந்ததுக்கான நிலை இல்லை, முஸ்லிம்கள் கிட்ட தான் இந்த லேண்ட் இருந்தது, அவங்க தான் உரிமையாளர்கள், எல்லாம் ஓகே. மத அடிப்படையிலாக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு எழுதப்பட்டது. இப்ப என்ன, சிவன் கோயில் இருந்தது, இடித்து விட்டு நீங்கள் அங்கே பள்ளியை கட்டியிருக்கிறீர்கள். கிருஷ்ணன் கோயில் இருந்தது, அதை இடித்து விட்டு நீங்கள் அங்கே பள்ளியை கட்டியிருக்கிறீர்கள். காசியிலங்க, காசி விஸ்வநாதர் கோயிலை இடித்து விட்டு நீங்க பள்ளியை கட்டுனீங்கன்றாங்க. கொஞ்சமா யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்காவது ராமர் கோயிலை இடிச்சாங்கன்னாங்க, அங்க ராமர் பிறந்த இடம் நிறைய கோயில் இருந்தது. இன்று காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் காசி விஸ்வநாதர் கோயில் அப்படியேதான் இருக்கு. இடித்து விட்டு பள்ளியை கட்டினார்கள் என்று பொய்யை வதந்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இனி நம்ம பள்ளியை காப்பாற்றணும் காப்பாற்றணும் போறீங்க, என்ன நடக்குதுன்ற சமூகத்தில் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். 4ஆம் தேதி முந்தானியம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கி இருக்கிறாங்க. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது என்ன தீர்ப்பு என்று சொன்னால், உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் அரசியல் நடத்தக்கூடிய யோகி அவர்கள் 5 தர்காவையும் 25 மசூதிகளையும் புல்டோசர் வைத்து இடித்திருக்கிறார். அப்புறம் என்ன, வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் 1991, எக்ஸப்ட் பாபர் மஸ்ஜித். பாபர் மசூதியை தவிர அனைத்து வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்படும் என்ற இந்தியாவுடைய பாராளுமன்றத்துடைய தீர்மானம் என்ன ஆச்சு? முஸ்லிம்களுடைய விஷயத்துல இன்னைக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லைங்க.
எப்படியான ஒரு நிலையை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்களேன். இந்தியாவில் போட்டி நடக்குதுங்க, சாதாரண போட்டி இல்லை. அடுத்த பிரதமர் யார்? 74 வயசு ஆயிருச்சு மோடிக்கு. அடுத்த எலெக்ஷன்ல அவர் மீண்டும் பிரதமராக வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதற்காக பாஜகவில் உள்ளவர்கள் எல்லாம் போட்டிக்கு, யாரெல்லாம் போட்டியில் இருக்கிறா? புஷ்கர் சிங் தாமி என்று சொல்லக்கூடியவர், யோகி, ஹிமந்த் பிஸ்வா சர்மா எல்லாம் போட்டிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. உத்தரகாண்ட்ல என்ன தெரியுமா நடக்குது? அடுத்த பிரதமர் ஆக வேண்டும் என்றார். ஏன்னா ஏற்கனவே மோடி எப்படி பிரதமர் ஆனாலும் தெரியும். குஜராத்தில் ஒரு பெரிய கலவரம், இந்த கலவரத்திற்கு பின்னால பிரதமராக மோடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். உத்தரகாண்டிலே அதே மாதிரி செய்ய வேண்டும் என்பதற்காக அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்து கடையா முஸ்லீம் கடையான்னு பிரிச்சு காட்டிட்டு இருக்கிறாங்க. கடையில இந்தியாவில் எவ்வளவு கடை இருக்கு. ஆரிய பவன் இருக்கு, சரவண பவன் இருக்கு, பிஸ்மில்லா ஹோட்டல் இருக்கு, ஏவல் ஹோட்டல் இருக்கு. நம்ம போகும்போது எத்தனையோ கடைகள்ல இது இந்துக்கள் கடை, இது முஸ்லீம்கள் கடைனாலும் என்ன தேவையோ அதை சாப்பிட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. உத்தரகாண்ட்ல வெளியில நோட்டீஸ் ஒட்ட சொல்றாங்க, இது இந்து கடையா இது முஸ்லீம் கடையா. எந்த தேசத்தில் இருக்கிறோம்? மதசார்பற்ற தேசம் என்று பேசப்பட்ட உலக அரங்கிலே மதசார்பற்ற தேசம் என்ற பெயர் வாங்கிய இந்தியாவிலே இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கக்கூடிய ஒரு பெரிய சூழ்ச்சியை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். 7000 முஸ்லிம்களை உத்தரகாண்டத்திலிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு உடலை போல, ஒரு முஸ்லீமுக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சரீரமும் நடுவுமே துடிக்குமே. 7000 முஸ்லிம்களை தன்னுடைய சொந்த ஊரை விட்டு இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே அகதிகளாக இன்று வெளியே தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஸாமில் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு வாரமும் சட்டமன்றம் நடக்கும் போது ஜும்மா தொழுகிறதுக்கு முஸ்லீம் எம்எல்ஏக்கள் போவாங்க. இப்ப என்ன தெரியுமா? ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து தொடர்ந்து வந்த ஒரு சட்டத்தை இப்பொழுது அந்த சட்டமன்றத்தில் நீக்கிவிட்டார்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் போகக்கூடாது. அஸ்ஸாமில் முஸ்லிம் திருமண சட்டம், விவகாரத்து பதிவு சட்டம் 1935 அந்த மாநிலத்தில் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை எடுத்தீர்கள் சொன்னால் ரோட்டில் தொழுவதற்கு அனுமதி இல்லை. பள்ளிவாசல் நிரம்பி இடமில்லை என்று ரோட்டுக்கு வந்தால் ரோட்டில் தொழ அனுமதி இல்லை. பள்ளிவாசலிலே வாங்கு ஒலிபெருக்கியிலே சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தேசத்தை பத்தி நம்ம எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அது உயர்ந்த சபையாக இருக்கக்கூடிய பாராளுமன்றங்க. உலகமே ஒரு தேசத்தை அந்த பார்லிமெண்ட்டை பார்ப்பாங்க. அந்த பார்லிமெண்ட்ல பாஜகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ரமேஷ் பிதூரி, அந்த பாராளுமன்றத்தில் இன்னொருத்தராக இருக்கக்கூடிய டேனிஸ் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து, ஏ முல்லா உக்ரவாலி, பாத்தீங்களா வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல வந்தது ஞாபகம் இருக்கா? ஒரு பாராளுமன்ற சபையில் வைத்து முல்லா உக்ரவாலி, அலங்காவாலி என்று, அதாவது சில வார்த்தைகளை எல்லாம் நம்ம இந்த சபையில சொல்ல முடியாது மொழிபெயர்த்து. அப்படியான வார்த்தைகளை எல்லாம் ஒரு பாராளுமன்றத்தில் வைத்து முஸ்லிமை இழிவாக பேசக்கூடிய ஒரு நிலை, முஸ்லிமை தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய நிலை, முஸ்லிம் என்று சொன்னால் பயங்கரவாதி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன? தேர்தல் பிரச்சாரத்திற்கு போன மோடி 173 பிரச்சார கூட்டத்தில் 110 இடத்தில் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார். முஸ்லிம்களுக்காக இந்து பெண்களுடைய தாலியை காங்கிரஸ் அறுக்கிறது, அவங்க சென்டிமெண்ட்ல போய் கை வைத்து அப்படிதான் மக்களை போய் அப்படி முட்டாளாக்கக்கூடிய ஒரு வேலை இங்க நெல்லையில சமீபத்தில் நடந்திருக்கு. நெல்லை மாவட்டத்தில் ஒரு பகுதியில் இந்து முன்னணி சார்பாக ஒரு போராட்டம் என்ன? வக்பு லேண்ட்ல அவங்க குடியிருக்கிறாங்களாம். இந்த வக்பு லேண்ட்ல அவர்கள் குடியிருப்பதற்காக இது எப்படி நீங்கள் முஸ்லிம்கள் உரிமை கொண்டாடலாம்? அது வக்பு லேண்ட்னா வக்புக்கு சொந்தமானது தானப்பா. 1947 உங்களுக்கு பாகிஸ்தான் என்று ஒரு நாடு கொடுத்து நாங்கள் தான் போக சொன்னோமே. இவர் போக சொன்னோம்னா நம்ம போயிடணும். ஒப்ப நாடா இது?
எங்களுடைய தேசம். இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் நாங்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள். இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள், இந்த நாட்டை வெள்ளையினரிலிருந்து காத்தவர்கள் முஸ்லிம்கள், பொருளாதாரம் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள், உயிர் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள், இதற்காக வழக்கு சந்தித்தவர்கள் முஸ்லிம்கள், தூக்கு மேடை ஏறியவர்கள் முஸ்லிம்கள். இந்த இஸ்லாமியர்கள் இல்லைனாக்க இந்த தேசமே இல்லையடா. நம்மள வெளியே போடுறோம். என்னவோ பாகிஸ்தான் எங்க மாமியார் ஒரு மாதிரி போனாக்கா போயிடுவாங்களா? இந்த தேசத்துல 30 கோடி முஸ்லிம்கள் இருக்கணும். வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அவர் மீது UAPA மீது வழக்கு போடணும். உப்பா சட்டத்தின் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை, இந்திய முஸ்லிம்களை பாகிஸ்தானோடு தொடர்பு படுத்தி இருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தேச விரோத செயலை இந்து முன்னணியை சேர்ந்தவர் செய்திருக்கிறார். என்ன பிரச்சனைனா, இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த வக்ஃப் சட்டத்தை இப்ப நம்ம கொண்டு வரலங்க, வெள்ளைக்காரன் காலத்துல இருந்து இருக்கு. வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து இருந்த ஒன்றை ஒவ்வொரு காலகட்டத்திலும் 1954 சில திருத்தங்களை பண்ணி கொஞ்சம் ஒழுங்கு பண்ணாங்க. 1958 கொஞ்சம் சரி பண்ணாங்க. 1995 இப்போ ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு வருதுல, அந்த மாதிரி ஒரு குழுவை போட்டு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு, என்னெல்லாம் சரி செய்யணும் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து 1995 வக்ஃப் போர்டுடைய அந்த வக்ஃப் திருத்த சட்டம் நிறைய மசோதாக்கள் கொண்டு வந்து சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. 2003 சில திருத்தங்களை பண்ணாங்க, 2013 சில திருத்தங்களை பண்ணாங்க. எது தேவையோ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை? 2024 பாஜக கொண்டு வந்தா மட்டும் உங்களுக்கு என்ன கஷ்டம்? காங்கிரஸ் கொண்டு வந்து திருத்தும் போதெல்லாம் சும்மா இருந்தீங்களே, பல சட்டங்களை திருத்தி இருக்கிறாங்களே, இப்ப என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, கிட்டத்தட்ட 44 சட்ட திருத்தங்களை அதில் கொண்டு வருகிறார். 1 இல்ல 2 இல்ல, 44 சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க. இது இல்லாம 40 சட்டங்களை அதுக்குள்ள இருந்து வெளியெடுக்கிறாங்க. 40ற்கு மேற்பட்ட சட்டங்களை உள்ள போடுறாங்க. 100க்கு அதிகமான சட்ட திருத்தங்களை இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவிலே எந்த ஒரு மசோதாவும் கொண்டு வரல. ஏன் கொண்டு வராங்க? இவ்வளவு திருத்தத்தோட ஏன் வக்ஃப் சட்டம் அப்படிதான் இருந்துச்சா? இவ்வளவு குளறுபடி இருந்தது. அதுல கொண்டு வரக்கூடிய இவங்க இதற்கு முன்னால் இஸ்லாமிய சமுதாயத்தின் அக்கறையை பொறுத்து கொண்டு வந்த சட்டம் என்ன? கொண்டு வரக்கூடிய பாஜக எத்தனை எம்பி இருக்கிறான்? முஸ்லீம் எம்பி எத்தனை பேர் இருக்கான் பாஜக? பாஜக எத்தனை முஸ்லீம் எம்எல்ஏ இருக்கிறான்? பாஜக இஸ்லாமியர்கள் மீது அக்கறை கொண்ட அமைப்பா? முத்தலாக் தடை சட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க? காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ஏன் நீக்கினாங்க? சிஏஏ கருப்பு சட்டத்தை ஏன் கொண்டு வந்தாங்க? பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது ஏன் துடிக்கிறாங்க? முஸ்லீம் விரோத போக்கு செயல்படக்கூடியவர்கள் இவ்வளவு சட்டங்களை கொண்டு வராங்க. என்னென்னலாம் கொண்டு வராங்க பாருங்களேன். அதாவது சட்டத்தில் ஒரு இடம் இருக்கு, ஒரு நான் முஸ்லீம், முஸ்லீம் இல்ல அவர் வந்து வக்ஃப் போர்டுக்கு தானம் தரணும்னு நினைக்கிறார். இந்த இப்ப கொண்டு வரக்கூடிய சட்டத்தில் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. ஏன் கொடுக்க கூடாது? ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வக்ஃபுக்கு லேண்ட கொடுக்காத அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. கொடுக்க கூடாது. சரி, கொடுக்க கூடாதுன்னு இல்ல, அவங்களுக்கு இவங்களுக்கு வேற வேற மத கொள்கை. சரி, 2 பேர் உள்ள வைன்றான். 2 பேர் இல்ல, 2 பேர் இல்லாமல் மாவட்ட ஆட்சியராக வேற வேற வழியில பலரை உள்ள நுழைச்சு ஒரு மத நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள வக்ஃப், அந்த வக்ஃப் போர்டுல நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க முஸ்லீம். அதுல முஸ்லீம் அல்லாதவர்கள் இடம் கொடுக்க கூடாதுன்னு போட்ட நீ முஸ்லீம் அல்லாதவர்கள் ஏன் நிர்வாகம் பண்ணணும்? என்ன தேவை இருக்கு? அப்படி நிர்வாகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் காஞ்சி சங்கரமடம் இருக்குல்ல, காஞ்சி சங்கரமடம், அதுல நிர்வாகம் பண்ண முஸ்லீம்களை உள்ள விடுவியா? பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குல்ல, அங்க நிர்வாகம் பண்ண முஸ்லீம்களை உள்ள விடுவியா? அயோத்தியால முஸ்லீம்களை உள்ள விடுவியா? காசி விஸ்வநாதர் கோயில்ல முஸ்லீம்களை உள்ள விடுவியா? சிவ மடங்கள்ல முஸ்லீம்களை உள்ள விடுவியா? இந்த அறநிலைத்துறையில முஸ்லீம்களை உள்ள விடுவியா? இப்ப திருப்பதியில லட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்க, திருப்பதி தேவஸ்தானம், இங்க முஸ்லீம்களை நிர்வாகத்துக்குள்ள விடுவீங்களா? என்ன ஒரு உள்நோக்கத்தோட கொண்டு வரீங்க? அதாவது 5 வருஷம் பிராக்டிஸ் முஸ்லீமா இருக்கணுமா? நான் தானம் பண்ண போறேங்க வக்ஃப்,
நான் உழைச்சி நான் சம்பாதித்து என்னுடைய சுய விருப்பத்தோடு நான் தர்மம் செய்ய போறேன். தர்மம் செய்யும் போது நான் 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணும். என்ன முஸ்லீம் 5 வருஷம் முஸ்லீம் சொல்லு, விளக்கம் சொல்லு. என்ன தெரியும் இஸ்லாத்தை பத்தி உனக்கு? 5 வருஷம் முஸ்லீம்னா எப்படி இருக்கணும்? தொப்பி போட்டு இருக்கணுமா? தாடி வச்சவரா இருக்கணுமா? என்ன முஸ்லீம சொல்ற? ஒரு அடிப்படையும் தெரியாம சதக்கா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஜக்காத்துனா என்ன தெரியுமா? வக்ஃபுக்கு அல்லாஹ்வுக்காக கொடுக்கறாங்க, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கொள்கையை பற்றி கொஞ்சம் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நீங்க உள்ள வந்து நிற்கக்கூடியதை பார்க்கணும். இல்ல நம்ம விளங்க வேண்டியது என்னன்னா, வக்ஃபு இன்னைக்கு சொத்து இருக்குல்லங்க, இந்திய ராணுவத்திற்கு பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய ரயில்வேக்கு பிறகு இந்தியாவில் அதிகமான சொத்துக்கள் உள்ள ஒரு நிறுவனம் வக்ஃபு. இது அவன் கண்ணை உறுத்துது. அவன் தான் ஒரு சின்ன வீடு இருந்தாலே புல்டோசர் வச்சு நிற்பாங்க. ஒரு சின்ன முஸ்லீம் ஒரு நல்லா வந்தாலே, படிக்கிறியா, உனக்கு படிப்பை நிறுத்துறேன், நீ ஸ்கூலுக்கு போக கூடாது, நீ காலேஜுக்கு போக கூடாது, உனக்கு ஸ்காலர்ஷிப் இல்ல, உன் உரிமையை பறிப்பேன், இப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு 9 லட்சத்திற்கு மேல ஏக்கர் இருக்குன்னா அவனுக்கு புரியல. இது என்ன? இந்த வக்ஃபு சொத்து என்பது என்னன்னா, வரிப்பணத்தில் வந்ததல்ல, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கொடுத்ததல்ல. ஒவ்வொரு முஸ்லிம்களும், முஸ்லிம் செல்வந்தர்கள், முஸ்லிம்ல ஏழையா இருந்தவன் இல்லாதவன் கூட எங்களால் ஏதாவது இந்த இறை மார்க்கத்திற்கு இறை பணிக்கு தர இயலுமா என்று கொடுக்கப்பட்டதுதான். இஸ்லாமிய சமுதாய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக, வணக்க வழிபாட்டு தலங்கள் அதில் எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்டவை அவை. கொல்லப்புறமா வந்து அபகரிக்கிற வேலை. முஸ்லிம் சமுதாயமே விழித்துக் கொள்ளுங்கள். சிஏஏ என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு சட்டத்தை அவர்கள் அரங்கேற்றிய போது ஒரு நல்ல அப்படியே பெரிய அறிவுஜீவி மாதிரி அங்கங்க விவாதம் பண்றது. எதற்காக இது போன்ற நாங்கள் சட்டங்களை கொண்டு வருகிறோம் தெரியுமா? எல்லாம் தெரியும் எங்களுக்கு. நீ என்னென்னலாம் கொண்டு வந்த, நீங்க மக்கள் கக்கூஸ் இல்லாம நிக்கிறாங்க, அவங்க முன்னேற்றம் எங்களுக்கு தெரியும். சாப்பாடு வழி இல்லாம நிக்கிறாங்க, மருத்துவ வசதி இல்லாமல், சுகாதார கட்டமைப்பு இல்லாமல் மக்கள் நிக்கிறாங்க. அதை போய் பாருங்க போது. அப்ப நீங்க வக்ஃப் லேண்ட் சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுடைய வரி பணம் இல்ல, அரசுடைய பணம் கிடையாது. நீ எடுத்தீங்கன்னா 30 சட்டப்பிரிவு சொல்கிறது, அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுதான் நீ இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் பறித்து, அதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே பாராளுமன்றத்தில் முன்னால எப்படின்னா, சமீபத்தில் கூட பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் பேசும்போது சொன்னாரு, ஆரம்ப காலத்துல எல்லாம் இவங்க சட்டத்தை கொண்டு வருவாங்க, எப்படி கொண்டு வராங்க, எப்படி பாஸ் ஆகுதுன்னே தெரியாது. ரொம்ப திமிரு, ரொம்ப ஆணவம், ரொம்ப அலம்பாவத்தோடு அதிக பெரும்பான்மை இருக்கிறது என்ற ஒரு காரணத்திற்காக விவசாயிகள் திருத்த சட்டம், முத்தலாக் தடை சட்டம், காஷ்மீர் சிறப்பு எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்து திமிரா நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க. முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய யுஏபிஏ என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை எல்லாம் கூட ரொம்ப இலகுவாக நிறைவேற்றிவிட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது அவங்க வந்து அந்த பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி, பல்லு பிடுங்கினாலும் பாம்பு பாம்பு தான், அது எங்களுக்கு தெரியுது. பல்லின்று பிடுங்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் விஷ ஜந்துக்கள் என்பது நாங்கள் அறிந்து வைத்ததுதான். அமித்ஷா சொல்றாருங்க, எல்லாம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, அங்க பாஸ் பண்ண முடியல, பாஸ் ஆகல. பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டுக்குழு அமைத்து அந்த கூட்டுக்குழுவிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். இந்த கூட்டுக்குழு மக்கள்கிட்ட போய் கேட்கிறாங்க, வக்ஃபு லேண்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு, இப்படி சட்ட திருத்தம் கொண்டு வரதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, முஸ்லீம்கள் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் மெயில் கேட்டாங்க. மெயில் அனுப்பிட்டோம். அதற்கு பிறகு இப்போ ஒவ்வொரு ஊரா போறாங்க, போய் மக்கள் கிட்ட இருந்து தகவலை திரட்டிட்டு இருக்கிறாங்க. அமித்ஷா பேசுறாரு, உள்துறை அமைச்சர், நாங்கள் இந்த வக்ஃபு திருத்த அந்த மசோதாவை, சட்ட மசோதாவை சட்டமாக்குவோம். இப்போ எதுக்கு இந்த இந்த பாராளுமன்ற குழு எதுக்கு? அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, போற இடங்கள் எல்லாம் அவங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூமு, ஒவ்வொரு ஊரா போய் சுற்றி திரிந்து விட்டு வந்து எதை செய்ய போகிறீர்கள்? இஸ்லாமிய சமுதாய மக்கள் அல்லாஹ்விற்காக, இந்த சமூக மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக வாரி வழங்கிய தங்களுடைய அந்த சொந்த சொத்துக்களை எல்லாம் சூறையாடுவதற்காக இன்று கொள்ளைப்புறமாக உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். சமூக மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். எதுக்கு அழுத்த திருத்தமா சொல்றேன்னா, சிஏ என்ற கருப்பு சட்டம் வந்த போது
முஸ்லிம்கள் போராட்ட களத்திற்கு வந்தார்கள், மறுப்பே கிடையாது. வந்தவர்கள் 10%, 90% முஸ்லிம்கள் களத்திற்கு வரல. இன்னும் நாம் விழிப்புணர்வு அடையாமல் இருக்கிறோம். சமூக பொறுப்போடு, சமூக சிந்தனையோடு, சமூக அக்கறையிலே நாம் இன்னும் பயணம் செய்ய வேண்டிய தூரங்கள் நிறைய அந்த பாதிப்புகளுடைய பட்டியல்கள் நமக்கு இருக்கிறது. சமுதாய மக்கள் கொஞ்சம் அக்கறையா பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைங்க, நல்ல கல்வியாளர்களாக, அதிகாரம் உள்ளவர்களாக அந்த பிள்ளைகளை, இஸ்லாமிய பிள்ளைகளை உருவாக்கு. வக்ஃபு செய்யப்பட்டதற்குரிய நோக்கம் இந்த சமூக மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக. சும்மா கிடப்புல போட்டு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சமூக சிந்தனையோடு செயல்படுங்கள். நாளைக்கு மறுமையில போய் நிற்கின்ற போது, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ் விசாரிக்கின்ற போது சரியான பதிலை சொல்லக்கூடிய அந்த நிலையை இந்த உலகத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாகர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.